ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஜமா அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபிலிமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தமிழ் படங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட தரமான மற்றும் சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விஷுவலாக பாருங்க. இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, கல்யாண் அப்படின்ற ஒரு நபர் தெருக்கூத்துலாம் கலந்துக்கிட்டு வேஷம் கட்டி ஆடுவாருங்க. அதுதான் அவருடைய தொழில்னு கூட சொல்லலாம். ரெகுலராக பெண் வேடமிட்டு ஆடுறதுனால அவரோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே பெண் மாதிரி மாறிடுச்சுங்க. அவருக்கு கல்யாண வயசு வரும்போது பார்க்குற பொண்ணுங்கள்லாம் இவருடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ரிஜெக்ட் பண்றாங்க. இது அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று அவரோட வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்குங்க. அது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உண்மையிலேயே ஒரு தரமான படம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய பேரு கல்யாணுங்க. இவர் ஒரு நாடக கலைஞன். புராண கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேஷம் கட்டி ஊர் ஊராக போய் இந்த நாடகத்தை நடத்துவாங்க. இந்த குரூப்புக்கு தாண்டவம் அப்படின்ற ஒரு தாங்க ஹெட். தாண்டவம் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய மாமா தான். ஆனால் ஹீரோ எப்போதுமே அவரை அண்ணான் தாங்க கூப்பிடுவாரு. நம்ம ஹீரோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் பெண் வேஷம் போட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. சூழ்நிலை காரணமாக பெண் வேஷம் போட ஆரம்பிச்சாரு. பட் இவரை விட்டா பெண் வேடத்தை வேற யாருனாலையும் போட முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இவரையே பெண் வேஷம் போட விட்டுட்டாங்க. இந்த ட்ரூப்ல இன்னொருத்தர் இருக்கிறாருங்க. அவருடைய பேர் தான் பூனை அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு நம்ம ஹீரோ மேல பாசம் ஜாஸ்திங்க. அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னை ரெகுலரா பெண் வேஷம் போட வச்சு தாண்டவம் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டான், நீ எப்பதான் ராஜா வேஷம் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்ல, ராஜா வேஷம் போடுறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா அது இந்த ஜமால நடக்கவே நடக்காது. அப்படி நான் ராஜா வேஷம் போடணும்னா நானே ஒரு ஜமா உருவாக்கி அதுல ராஜா வேஷம் போட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூனை சொல்றாரு, நீ எதுக்குடா புது ஜமா உருவாக்கணும், அப்படி இல்லைன்னா வேற ஜமாவை தேடி போகணும், இந்த ஜமாவே நியாயமா பார்த்தா உன்னுதான், உன்னுடைய அப்பா உருவாக்குனது தான் இது. அதுக்கப்புறம் தாண்டவம் இப்ப தலைமையேற்றி நடத்திட்டு இருக்கான். தாண்டவம் சாவர காலத்துக்கு நீ தான் இந்த ஜமாவை எடுத்து நடத்தணும், அதுதான் நியாயமும் கூட அப்படின்னு சொல்ல, ஹீரோட மனசுக்குள்ள 1000 யோசனை போயிட்டு இருக்குங்க. இந்த ஜமால நம்ம ஹீரோவை ஒரு மனுஷனா கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, நீ என்ன அதையும் மீதி அவன்கிட்ட சொல்லி சண்டை வளர்த்து விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் சண்டையெல்லாம் வளர்த்து விடல, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு பூனை சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அப்போ கரெக்டாக ஹீரோடைய அம்மா கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோக்கு நீண்ட நாட்களாகவே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குற பொண்ணுங்களா இவரோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாம் பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபைனலி ஒரு பொண்ணு கிடச்சிருக்குது. அந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்குது. அந்த கண்டிஷன் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அதான் நீயே ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏமா என்கிட்ட சொல்கிற அப்படிங்கும்போது, என்னன்னு கேளாண்டா அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. சரி என்ன சொல்லுங்க அப்படிங்கும்போது, நீ இந்த நாடகத்தில் நடிக்கிறத நிப்பாட்டிடணும், நீ நாடகத்தில் நடிக்கிறத நிப்பாட்டிட்டேன்னா அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஜமாதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாருங்க. இப்படி ஊர் ஊரா போய் நாடகம் போட்டு மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறாங்க இல்லையா, இந்த குரூப்புக்கு பேரு ஜமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜமாவுடைய ஹெட் தாங்க தாண்டவம். தாண்டவத்தை பத்தி நம்ம ஹீரோ சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் கைஸ் இந்த குரூப்போடைய டீச்சர். டீச்சர் அப்படின்றது ஒரு பதவி மாதிரி. யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வந்து டீச்சர். அவங்களுக்கு கீழே மற்றவங்க எல்லாருமே இருப்பாங்க, இவங்க கிட்ட கத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த தாண்டவம் அப்படின்றவர் போடாத வேஷம் கிடையாது, ஆடாத ஆட்டம் கிடையாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா எல்லாம் பண்ணுவாராம், பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாராம். ஸோ அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ரெண்டாவது ஹீரோக்கு பிடிச்ச நபர்னா பூனை அப்படின்றவர் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தலையா, ரொம்பவே சப்போர்ட்டிவான ஆளு. இவருக்குன்னு மட்டும் இல்ல, அங்க நடிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. அவருக்கு காசு பணம் எல்லாம் தேவையில்லைங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும். இவங்க 2 பேர்த்த தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த நாடகத்துல ரெகுலரா ஒரு பெண் வேஷம் போட்டு நடிச்சு வந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம தாண்டவம் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அவரை பார்க்கறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருடைய மனைவி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ குடிச்சிட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவர் குடிக்கவே இல்லைன்ற. ஆனா ஹீரோ குடிச்சாரு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துறாருங்க. சாப்பிட முடியாம தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ எழுந்திருக்க, இல்லப்பா இரு, ஜகாவே இருக்கிறா, அவளையே எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு ஜெகதாம்பிகா. இந்த தாண்டவம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பொண்ணு தாங்க. தாண்டவத்துக்கு தண்ணியை கொண்டாந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை அவங்க குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை திட்டுறாங்க, நீ நல்லா சாப்பாடு ஊட்டி விட்டு அப்பாவை தெம்பாக்கி விடு, அவர் போய் நல்லா குடிச்சிட்டு வந்து உடம்ப வீக் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அவரும் கோச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க. அவருடைய மனைவி சமாதானப்படுத்துறதுக்காக உள்ள போக நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. பின்னாடி ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா அங்கிருந்து கிளம்புறாருங்க. அப்புறம் வழியை மறைச்சு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீங்க வாதியாரோட பொண்ணு, படிச்சவங்க, நீங்க போய் என்னெல்லாம் வழியை விடுங்க, நான் போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிடுறாருங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஹீரோவும் ஹீரோடைய அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் விடுறதா இல்லைங்க, தொடர்ந்து ஹீரோ போற இடம் வர இடம்னு சொல்லிட்டு வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஒவ்வொரு முறையும் ஹீரோனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க.
ஹீரோவோட நடவடிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதனால ஹீரோனை இவர் அவாய்ட் பண்றாருன்னு நமக்கு தோணுதுன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜமாவோடைய ஹெட்டா இருக்கக்கூடிய தாண்டவத்தோடைய பொண்ணா இருக்கிறாங்க. அவரு மாஸ்டரோட பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், நான் எப்படி மனசுல நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அவாய்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஹீரோக்கும் ஹீரோடைய அம்மாக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டைங்க. காரணம் என்னன்னா, ஹீரோட பேர்ல மட்டும்தான் கல்யாணம் இருக்குது, இவருக்கு ஒரு கல்யாணமே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொம்பளைங்க ஹீரோவை கலாய்ச்சாலும் சண்டைக்கு இவர் போறாருங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிற பொம்பளைங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு, நீ ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, நான் பொண்ணு பார்க்க போறதே இல்லைன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, நான் பொண்ணு பார்க்க போனேன்டா அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப டவுனுக்கு போறேன்ட்டு நீங்க பொண்ணு பார்க்க தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் கேட்கறான். ஹீரோ சொல்றாரு, முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்காக நானே என் கைப்பட சமைக்கிறேன்ட்டு கேசரி செஞ்சுட்டு இருந்திருக்குது. அந்த கேசரியோட ஸ்மெல்லை வச்சே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு அது வந்து சரியா பண்ணல அப்படின்ட்டு. கேசரி செய்யறது நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிச்சன்ல போயிட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த கேசரி நல்லா வந்துருச்சு. ஆனா பொண்ணுக்கு இவரோட ஆட்டிடியூட் பிஹேவியர் பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. சரி இந்த பொண்ணு போனா என்ன, வேற பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வேற பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சைக்கிள் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல சாமியாரோட பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஹீரோவோடைய பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அதை பார்த்து ஹீரோடைய அம்மா டென்ஷனை அவங்களெல்லாம் திட்டி அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்க போய் பொண்ணு வந்து நின்றுச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. எல்லாம் சரியா போயிட்டு இருக்க அந்த டைம்ல ஹீரோ ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாருங்க. இந்த பொண்ணு சாரி கட்டிட்டு வந்திருக்கிறது சரியில்லை, இப்படி சாரி கட்டவே கூடாது, நான் எப்படி கட்டணும் அப்படின்றத சொல்லித்தரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சாரி எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. இவர் ரெகுலரா சாரி கட்டி பழக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து அங்க டீச் பண்ண அந்த பொண்ணுக்கு ஹீரோட பிஹேவியர் பிடிக்காம அந்த சம்மந்தத்தை கேன்சல் பண்ணிருச்சு. ஆக்சுவலா ஹீரோக்கு பிறந்ததுலேருந்தே இந்த ஆட்டிடியூட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இவர் எப்போ பெண் வேஷம் கட்டி ஆட ஆரம்பிச்சாரோ, அதை எப்போ ரெகுலர் ஆக்குனாரோ, அது அப்படியே இவரோட ரியல் லைஃப்லையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் கில்லி விளையாடுறானுங்க, கபடி விளையாடுறானுங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார் தெரியுமா, தாயம் விளையாடுவார், பல்லாங்குழி விளையாடுவார். எல்லாம் பொண்ணுங்க லேடிஸ் அவங்க கூட மட்டும்தான் விளையாடுவார், பசங்க கூட சேரதே இல்லை. ஹீரோட அம்மா திட்டுறாங்க, ஏன்டா நீ பசங்க கூட சேரவே மாட்டேன்றன்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி அவங்க கூட சேரலான்னு போனால் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் பொண்ணுங்க என்ன அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதில்ல, அதனால தான் நான் அவங்க கூட விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட விருசனை சொல்கிறாருங்க. பூனை இருக்கிறார் இல்லையா, அவரை மாதிரியே இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தாக்கும் ஹீரோ மேலே பாசம் இருக்குதுங்க. அவர் ஹீரோட அம்மாட்ட சொல்கிறாங்க, நீ உன் பையன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டை வைக்கிறல்ல, இதெல்லாம் குறைன்னு பார்க்குறல்ல, அதையே நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேன்றீங்க. முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அந்த பொண்ணுக்கு சமைக்கவே தெரியல, இவன் போய் கிச்சனில் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி சமையல்லாம் பண்ணி கொடுத்தா அது டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணுக்கு சமையல் பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் அந்த பொண்ணு அப்படி நினைக்கவே இல்லை. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அந்த பொண்ணுக்கு சாரி கட்டவே தெரியல, ஆனால் இவன் எப்படி சாரி கட்டுறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லி கொடுத்தான். ஆனால் அந்த பொண்ணு மனசு வச்சு இவனை கல்யாணம் பண்ணியிருந்துச்சுன்னா நாளைக்கு ட்ரெஸ் பிரச்சனையெல்லாம் எதுவுமே வந்திருக்காது இல்லையா. ஆனால் பொண்ணுங்க நினைக்கவே இல்லை, நம்ம பையன் தங்கம் தான் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு. நானே அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோடைய அம்மா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஹீரோடைய பிஹேவியர்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த நாடகம் தான். இந்த நாடகத்தை விட்டுரு அப்படின்னாலும் நீ கேட்க மாட்டேன்ற, ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு, நீ கேட்பியா அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வழியை சொல்லுங்க, கேட்பனா மாட்டேன்னா அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கும் போது நேரா நீ அந்த ஆள் கிட்ட போ, இனிமேல் நான் வந்து இந்த திரௌபதி வேஷம் எல்லாம் கட்ட மாட்டேன், தொடர்ந்து பொண்ணு கெட்ட போட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன், ஊருக்குள்ள ஒரு பையன் மதிக்க மாட்டேன்றா, எனக்கு யாரும் பொண்ணும் தர மாட்டேன்றாங்க, இனிமேல் நான் வந்து கட்டுனா அர்ஜுனன் வேஷம் தான் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா வேற ஆடியில நான் வேற ஜமாக்கு மாறிடுறேன் அப்படின்னு போய் கட் அண்ட் ரைட்டா பேசிடுவா அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு கேட்டுட்டு இந்த ஜமாவோடைய ஹெட்டான தாண்டவத்தை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாருங்க. தாண்டவம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. தாண்டவத்துக்கு அவருடைய அசிஸ்டன்ட் பெருமாள் சரக்க ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அவரு இந்த டிராமா ட்ரூப்ல இருக்கிறவர் தாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வேற ஒரு ஜமாக்கு தாவிட்டாரு. நீ இப்படி தாவலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, நான் ரொம்ப நாளா வந்து இந்த ஜமால இருக்கிறேன், குரோத்தும் கிடைக்கல, அதே சமயம் நடிக்கிறதுக்கு கேரக்டர்ஸும் கொடுக்கல, ஒரே கேரக்டர்ஸை நடிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த ஜமாக்கு போன உடனே எனக்கு அர்ஜுனன் கெட்டப் கொடுத்தாங்க, அடுத்து கர்ணன் கொடுப்பாங்க, கிருஷ்ணன் கொடுப்பாங்க. ஸோ மாறி மாறி நடிக்கிறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கும் குரோத் கிடைக்கும், அதனாலதான் நான் தாவிட்டேன். அப்படிங்கும் போது நீ எல்லாம் உண்மையான ஜமால இருக்கிறவனா, வேற ஜமாக்கு போகணும் அப்படின்னா ஆடி மாசம் தான் போகணும், இந்த மாசம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை விடுறாருங்க. அந்த நபருக்கு கோவம் வந்துருது. உடனே இந்த ஊர்ல நீ மட்டும்தான் ஜமா நடத்திட்டு இருக்கிறேன்னு உனக்கு நினைப்பு, வேற வேற இடத்துல நல்ல ஜமாக்கள்லாம் இருக்குது, அங்க போனா குரோத் கிடைக்கும், நாங்களும் வாழ்க்கையில வளர வேணாமா, கூத்துக்காரங்கள ஆக வேணாமா அப்படின்ட்டு சண்டை போட்டு கிளம்பிடுறாருங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் ஹீரோ வராரு. அப்போ நம்ம தாண்டவம் செம்ம காண்டில் இருப்பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கும்போது அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஒரு சொல்லிடுறாரு. இல்ல அம்மா இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வரலன்னா கொன்னே போடுவாங்க அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இனிமேல் நான் லேடி கெட்டப்லாம் போட மாட்டேன், எனக்கு வந்து அர்ஜுனன் கெட்டப் கொடுங்க, அதுதான் நான் போட போறேன் அப்படிங்கும்போது, இது அர்ஜுனன் கெட்டப் போட போறியா, அங்க கிடக்கிற வாழேடு அர்ஜுனன் மாதிரி நடிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க.
பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுறாருங்க. அர்ஜுனன் கிட்ட போறதுக்குலாம் உனக்கு தகுதி இருக்குதா, அந்த வாழை கொண்டா, நான் நடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா நடிச்சு காட்டுறாருங்க. இவர் சூப்பராகவே நடிக்கிறாரு. ஆனா அந்த நடிப்பு ஹீரோக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லி நார்மலா திட்டாம ரொம்ப ஓவராகவே திட்டி விட்டுறாருங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்த விட்டு போல. அப்பதான் இந்த பெருமாளும் நம்ம தாண்டவத்தோடைய மனைவியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தன் வந்து இங்க பெரிய பிரச்சனையாகி தாண்டவம் செம்ம காண்டில் இருந்தாரு. அந்த டைம்ல வந்து நீ இப்படி பேசிட்டா, அதனாலதான் அவர் கோச்சிட்டாரு. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ அழுகுறாருங்க. இப்போ தாண்டவத்தோடைய மனைவி வந்து தாண்டவத்திட்ட அவன் ரொம்ப இன்னசென்ட், நாசுக்கா சொல்லியிருக்கலாம்ல, அவனை ஏன் இப்படி ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த தாண்டவமே ரியலைஸ் பண்ணிட்டு, சரி விட்றா அழுவாதரா, அவனை யாரா திட்டினா, நான் தானே திட்டினேன், நான் திட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் கெட்டப் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. அர்ஜுனன் வேஷம் போடுறதுலாம் ஈஸிடா, நாளைக்கு கூத்த கட்டுறவங்க கூட பாட்டை கற்றுக்கிட்டு ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டம், நீ சூப்பராக பண்ணுறடா அப்படின்ற மாதிரி அவரை ரெகுலராக பொம்பளை வேஷமே போட சொல்கிறாரு. லிட்டரலி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இன்னசென்ட்டான ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாருங்க. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் துவச்சி போட்டு போயிரு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவரும் துணி எடுக்கிறதுக்காக உள்ள போயிடுறாருங்க. தாண்டவத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை விட யாருமே மேலே வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நினப்பு இருக்கத்தாங்க செய்யுது. இப்போ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக பூனை வராரு. அந்த தாண்டவம் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பூனை, என்னாலலாம் அந்த அர்ஜுனன் கேரக்டரை பண்ண முடியாது, பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு தோணுது அப்படிங்கும்போது, அதை நீ சொல்கிறியா, இந்த வாழைப்பொடி நடிச்சு காட்டு அப்படிங்கும்போது ஹீரோ நடிச்சு காட்டுறாரு. சூப்பராக நடிக்கிறடா, இதை தவிர வேற என்னடா வேணும், ஒன்று சொல்லிட்டா, இந்த தாண்டவம் உன்னோட திறமையை வெளிக்கொண்டு வராமல் மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ தாண்டவத்துக்கிட்டே இருந்தான்னா வளரவே மாட்டேன், அவன் கிட்ட இருந்து வெளியே வந்துரு, புதுசாக ஒரு ஜமா ஒன்று ஆரம்பி, அந்த ஜமா மூலமாக உன்னோட திறமையை வெளியே கொண்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம பூனை ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பூனை சொல்கிறது உண்மையும் கூடங்க. ஆக்சுவலாக இந்த தாண்டவம் வந்து வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த லீடு கேரக்டர்ஸ் எல்லாமே தாண்டவம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நார்மலான கேரக்டர்ஸை நார்மலான ஆட்களுக்கு கொடுக்குறாரு. ஸ்கோப் கம்மியாக இருக்கக்கூடிய லேடி கேரக்டரை ஹீரோ பண்ண வச்சிடறாருங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இவனுங்களுக்கெல்லாம் லீடு கேரக்டர் கொடுத்தா நம்மளோட மேலே வந்துருவானுங்க அப்படின்ற ஒரு பயங்க. அதனால தனக்கு கீழேயே இந்த தாண்டவம் எல்லோருமே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பூனை சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையா மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஓனாக ஒரு ஜமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், என் கூட கலந்துக்கிறீங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சிலர் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. உங்கள் காலேஜில் பசங்கள்லாம் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க இல்லையா, உன் பின்னாடி எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, படித்த பையன் தானே அப்படிங்கும்போது, அதெல்லாம் தேவையில்ல, நான் ஆல்ரெடி ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, யார் அது அப்படிங்கும்போது, நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு ஹீரோவை கை காமிக்க ஹீரோ கோச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறாருங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட தானே அவரோட கதையெல்லாம் சொல்லுவார். அந்த வகையில் எதனால நம்ம ஹீரோனை வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதுக்கான கதையை இப்போ நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த தாண்டவத்தோட வீட்டில் வறுமை வந்திருக்குதுங்க. ஸோ அந்த வறுமையை சமாளிக்க முடியல. அதனால அவருடைய பொண்ணை வந்து பண்ணையத்துக்கு அனுப்பி வேலை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்றாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது. அதனால ஹீரோ சொல்றாரு, எனக்கு சுத்து போட்டாலும் படிப்பு வராது, அதனால ஜகாவை படிக்கிறதுக்கு அனுப்புங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போயிருக்கிறாரு. அந்த வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டு பையன் வேலைக்கு போகணுமா அப்படின்னு ஹீரோடைய அம்மா கேட்டிருக்காங்க. அப்பவும் ஹீரோடைய அப்பா இல்ல, அவன் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயினுக்காக தான் ஹீரோ வேலைக்கு போறாரு அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, என்னை விட்டு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உன்னை விட்டு போல, உனக்காக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கே வேலை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு. அங்கே இவரால் வேலையே செய்ய முடியலைங்க, பயங்கர டார்ச்சராக இருந்திருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நல்லா படித்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால கவர்மெண்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அந்த ஊக்கத்தொகையை எனக்கு கொடு, நான் வந்து இந்த கலையை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம தாண்டவம் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை நம்ம ஹீரோவோடைய அப்பா கிட்ட கொடுத்து, எனக்காக தானே அவன் அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனை மீட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை பண்ணையிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை படிக்க வைக்க முடியல, காசு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி தாண்டவம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து, அவளோட படிப்பெல்லாம் நிப்பாட்டாதீங்க, நான் வேணா அவங்க கூட நடிக்கிறதுக்கு வந்துடுறேன், எனக்கு ஒரு கூலின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், அதை வச்சு பொண்ணை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த நாடகத்துக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. ஸோ ஹீரோயின் படித்து முடிக்கும் போது ஹீரோடைய ஸ்டேட்டஸும் மாறிடுச்சு, ஹீரோனுடைய ஸ்டேட்டஸும் மாறிடுச்சு. அப்போ இருக்கிற நிலைமை இப்போ கிடையாது. அதனால அவளுக்கு நான் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படி நீ சொல்லலான்னு கரெக்டாக ஹீரோனே வந்து ஹீரோ கிட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது, இல்லை நான் சரிப்பட்டு வர மாட்டேன், என்னோட பிஹேவியர் ஆட்டிடியூடெல்லாம் பார்க்குறல, ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும்போது, இங்கே யாரா ஆம்பளை, ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன் கிண்டல் பண்ணுறவன் தான் ஆம்பளையா,
தன்னோட குடும்பத்துக்காக வாழ்றவன் ஆம்பளை, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவன் ஆம்பளை, யார் மனசும் புண்படாமல் பார்த்துக்கிறவன் ஆம்பளை, அந்த வகையில் நீ தாண்டா ஆம்பளை, நான் கட்டினா உன்னை தாண்டா கட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட காதலை வெளிப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே லைட்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்க. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மா கிட்ட சொல்லி வீட்டில் வந்து பொண்ணு கேளு அப்படின்னு சொன்ன மாதிரியே ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி மாமா வீட்லேயே போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே என்ன பொண்ணு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவம் கேட்கிறாரு. பொண்ணு கிடைக்கிறதுக்கு என்ன, நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கும்போது நான் ஏன் வெளியில அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உடனே தாண்டவத்துக்கும் வந்து தட்டு எடுத்துட்டு நீங்க வெளியே கிளம்புங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் வந்து நான் தான் அவங்கள வர சொன்னேன், அவங்கள அவமதிக்காதீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் உன் வேலை தானா, என் பொண்ணுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அந்த சண்டை ரோடு வரைக்கும் வந்து இவங்க தரமில்லாத ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமா பேசிடுறாருங்க. ஹீரோக்கும் ஹீரோட அம்மாக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயிருது. அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோனை வீட்டுக்குள்ள போக சொல்லும் போது ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை அசிங்கமா திட்டிட்டு ஹீரோ கூடயே பின்னாடி வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு எனக்கு உங்கள் பொண்ணு வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம், எனக்கு இந்த ஆர்ட் தான் வேணும், கலை தான் வேணும், இந்த கலையிலிருந்து மட்டும் என்னை எடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ இப்படி சொல்லுவாருன்னு தாண்டவன் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னை விட இந்த ஆர்ட் தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அத்தனை பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கடைசி வரைக்கும் எனக்கு நீ தான் வேணும்னு நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய வார்த்தையும் மனசையும் ஹீரோ பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு ஃபீலிங்கு. வருஷம் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில் மேலே இந்த கலைத்துறையை சார்ந்தவங்க பூஜை பண்ணுவாங்க. சாமி வந்து அருள்வாக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் கூழ் ஊற்றி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த 12 வருஷமாக பார்த்தீங்கன்னா சாமி வரவும் இல்லை, இவங்க கூழ் ஊற்றவும் இல்லை, பூஜை பண்ண கலசத்தை தண்ணியிலேயே போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பூஜை பண்ணுற யாருமே வந்து நம்ம ஹீரோவை சேர்த்துக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோவை ஒரு மாதிரி ஒதுக்கியே வச்சுட்டு இருக்காங்க. பூனை வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா இருக்கும்போது உங்கள் அப்பா தாண்டா இந்த மாதிரி பூஜையெல்லாம் எடுத்து நடத்துவார், நீ போய் நில்றா அப்படின்னாலும் அங்கே இருக்கிறவங்க அடித்து விரட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த வருஷமும் கடவுள் வரவே இல்லை. அதனால அந்த கலசத்தை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு இவங்க வழக்கம் போல் மேடை நாடகத்தை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா கடவுள் வந்து அருள்வாக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா யாரோட உடம்புலையுமே கடவுள் வந்து இறங்கவும் இல்லை, அருள்வாக்கும் கொடுக்கல. அதே சமயம் கடந்த 10 வருஷமாகவும் நம்ம ஹீரோவை சேர்த்துக்கிறதே இல்லைங்க, ஒதுக்கி ஒதுக்கி விட்டுறாங்க. அதுக்கு காரணம் இந்த தாண்டவம். இந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஒரு மரியாதையை சேர்த்து வச்சிருக்கிறாருங்க. அதனாலேயே இவர் சொல்றது தான் எல்லாருமே கேட்குறாங்க. இவர் ஒருத்தனை வானா வரணும், இவர் ஒருத்தன் வேண்டாம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஹீரோவை எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாருங்க. இந்த ஊரில் இந்த ஜமா ட்ரூப் ஆரம்பித்ததே ஹீரோடைய அப்பா தாங்க. ஹீரோக்கு அப்புறம் தான் இந்த தாண்டவம் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு. ஹீரோடைய அப்பா எப்படி இறந்து போனார் அப்படின்றத ஹீரோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இனி என்னால் இந்த ஜமாவில் நடிக்க முடியாது, இனி நடிப்பே கிடையாது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சலில் தான் அவர் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் இறந்து போயிருந்திருப்பார். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அப்பா விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதனால தான் கலைன்னு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோடைய அம்மா திட்டுறாங்க, ஏண்டா தங்க மாதிரி ஒரு பொண்ணுடா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அந்த பொண்ணு போய் வேண்டான்னு சொல்லிட்டியடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹீரோடைய அம்மா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ கலை தான் முக்கியம் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. இப்போ ஹீரோவை மீட் பண்ணி உனக்கு என்னடா பிரச்சனை, என்னை ஏன்டா வேணான்ற, என்னோட அப்பா கிட்ட இருந்து முதல்ல வெளியே வா, அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படிங்கும்போது, நீ தானே உன்னோட அப்பா கூடயே இருக்க சொன்ன அப்படிங்கும்போது, நான் தாண்டா இருக்க சொன்னேன், ஆனால் இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி கிடையாது, நீ வெளியே வா அப்படின்னு சொல்ல ஹீரோ முடியாது, அவர் என்னோட மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இவ்வளோ தூரம் நான் பின்னாடியே வந்து நீ என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, இனி நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறேன்ட்டு இவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. தடுக்கிறதுக்கு கூட ஹீரோ போவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஹீரோ முடிவு எடுக்கிறாரு, தன்னுடைய அப்பா மாதிரியே சொந்தமாக ஒரு ஜமா ஆரம்பிக்கலான்ட்டு எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. எல்லோரும் காசு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் பியூன் வேலை வந்திருக்குதாம்மா, 4 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க, அதை கொடுத்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன், அதுக்காக இடத்த விற்கிறமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விற்று பணத்தை வாங்கி அதை கொண்டு போய் இந்த பெருமாள் அப்படின்னு ஒரு நபரை பார்த்தலையா, இந்த தாண்டவத்தோடைய ரைட் ஹேண்டு, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து நம்ம வெளியூரில் ஒரு நாடகம் போடலாம், நீங்கள் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்க சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு கீழெல்லாம் நம்ம போய் நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போவே இல்லைங்க. இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து ஏன் வரல அப்படின்னு கேட்க, அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பணம் இங்கே பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும், வேற ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த தாண்டவத்தோடைய ரைட் ஹேண்டு பெருமாள் சொல்லிடுறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு கீழெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது, அந்த தாண்டவத்துக்கு அப்புறம் நான் தான் வந்து அந்த ஜமாவை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன், நீ இடையில பூந்து நீ எல்லாத்தையும் ஓன் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குதுங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த 4 லட்ச ரூபா ஹீரோக்கு பயங்கர லாஸ், அந்த பணத்தையும் தரல. இப்போ ஹீரோ போயிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அப்போ எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அவங்க அம்மா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க.
அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கும்போது அவங்க கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன்டா எனக்காக பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க. அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் இந்த உலகத்தில் சொந்தம்னு இருந்தது ஹீரோக்கு ஹீரோடைய அம்மா மட்டும்தாங்க. இப்போ ஹீரோடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இவர் முழுசாக டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாருங்க. அப்போ இவர் துணியை துவச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கேட்குறான், இந்த ஊரில் யார் தான் இந்த ஜமாவை கொண்டு வந்தா, யார் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரு எல்லாம் இவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இந்த ஜமாவை இந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூனை பார்த்தீங்கன்னா நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஒரு நாள் வந்து எல்லாத்திட்டையுமே லிஃப்ட் கேட்டு யாருமே தரவே இல்லை. அப்போ அந்த வழியாக வந்து நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. அவருடைய பேர் இளவழகனுங்க. பூனையை ட்ராப் பண்ணுறதுக்காக போய் தான் முறையாக நாடகம் பார்த்துருக்காரு. 2வது நாளும் ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாரு, பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவரே அங்கே உட்காந்து நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி போய் நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நாடகத்து மேலே இவருக்கு ஆர்வம் வருது. அப்படியே அந்த நாடகத்தில் வர பாட்டு டான்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த நாடக குரூப்பு கூட சேர்ந்து வேஷம் போடுறது, அப்புறம் முறையாக வேஷம் கட்டி ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக இவர் வளர ஆரம்பிக்கிறாருங்க. நாம ஏன் இந்த ஒரு நாடகத்தை நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இவருக்குள்ள ஒரு தாட் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் தாண்டவம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஊருக்குள்ள ஒருத்தங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆளாளுக்கு ஒரு வேஷம் கொடுக்கப்படும், இப்போதைக்கு அந்த வேஷத்துக்கான சார்ஜஸ் எல்லாம் நீங்களே போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த ஜமான்ற ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜமாவை ஆரம்பிக்கிறதுக்கு தாண்டவத்துக்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க. அதனால ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு. அந்த கடனுக்கு மாறா தன்னோட பொண்ணை அங்கே வேலைக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ இடையில பூந்து இல்ல அந்த பொண்ணு படிக்கட்டும், நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போயிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூலமா கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு நம்ம ஹீரோ வெளியே வந்திருக்கிறாருங்க. இந்த ஜமான்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா தலைமையில எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல ஹீரோடைய அப்பா தான் கைஸ் இந்த லீட் ரோல் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றதுனால பெருசா லாபம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா இந்த ஜமாவை பிடிச்சிருங்க அப்படின்னு நம்ம தாண்டவத்தை கூட இருக்கக்கூடிய பெருமாள் அப்போத்துல இருந்தே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம தாண்டவத்தோட பொண்ணு படிக்கட்டும், நான் வேணா டிராமால கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேஷம் போடுறதுக்காக உள்ள வந்தார் இல்லையா, அது தாண்டவத்துக்கு பிடிக்கவே இல்லைங்க. நாம இந்த ஜமா ஓன் பண்ணலான்னு பார்த்தா இப்போ அந்த இளவழகனுடைய பையன் உள்ள வரான். ஸோ அவன் வந்து ஓன் பண்ணிட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கருக்குன்னு இருந்திருக்குது. சரி நீ என்ன வேஷம் போட போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோடைய அம்மா ராசா வேஷம் கொடுங்க, அர்ஜுனன் வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே தாண்டவம் அர்ஜுனன் வேஷம் தான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ இல்ல அர்ஜுனன் வேஷம்லாம் இவங்க பண்ணட்டும், நான் வந்து படிப்படியா வரேன், எனக்கு திரௌபதி வேஷமே கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு பெருந்தன்மையாக திரௌபதி வேஷம் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க. என்னுடைய அப்பாவும் சரி மாமா தாண்டவமும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்தாங்க. ஆரம்பத்தில் இவங்க பொண்ணு வேஷம் தான் போட்டாங்க, நானும் அப்படி படிப்படியாக மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வேஷம் கட்டி ஆட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இவர் இந்த ட்ராமா ட்ரூப்புக்குள்ள வரதே பார்த்தீங்கன்னா தாண்டவத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கூட இருக்கிற பெருமாளும் பார்த்தீங்கன்னா இந்த தாண்டவத்தை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அப்படின்னு நாட்கள் நகர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ட்ராமா ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனன், கர்ணன், அப்புறம் கிருஷ்ணன் இந்த வேடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா அவரு அந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணுவார், வேற யாராவது பண்ணால் சொதப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தாண்டவத்துக்கு என்ன கோவம்னா அவரே பண்ணிட்டு இருக்கிறாரு, நாங்கள்லாம் பண்ண வேண்டாமா, நாங்கள்லாம் வந்து வேற கேரக்டர்ஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களை எல்லாம் வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோடைய அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு, இல்லை அது நீங்கள் பண்ணால் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோருக்கிட்டையுமே இந்த கருத்து கணிப்பு கேட்குறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லோருமே இந்த தாண்டவத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது தாண்டவம் முன்கூட்டியே எல்லாருக்கிட்டையுமே பேசி வச்சுட்டு தான் இங்கே வந்து டிஸ்கஷன்லேயே உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோருமே இந்த தாண்டவத்துக்கு சப்போர்ட் பண்ணதுனால நம்ம ஹீரோடைய அப்பா அந்த இடத்துலேருந்து கோச்சிட்டு போயிடுறாருங்க. ஹீரோ பின்னாடி போகிறவங்கலாம் அப்படியே போயிருங்க, நான் வந்து இந்த ஜமாவை டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோடைய மாமா தாண்டவம் சொல்லியிருந்திருக்கிறாரு. மெஜாரிட்டி ஹீரோடைய மாமா கிட்ட இருந்ததுனால எல்லோருமே தாண்டவம் பக்கம் வந்துடுறாங்க. ஹீரோடைய அப்பா விட்டுறாங்க. ஹீரோடைய அப்பா தான் இந்த ஊருக்கு இந்த ஜமாவே கொண்டு வந்தது. கடைசியில் அவரே ஏமாற்றி அவருடைய இடத்த இந்த தாண்டவம் பிடிக்கிறாருங்க. அது ஹீரோடைய அப்பாவுக்கு பிடிக்கல, 2 பேருக்குள்ள சண்டை வருது. எண்ட் ஆஃப் த டே மெஜாரிட்டியை வச்சு பிளான் பண்ணி அந்த ஒரு ஜமாவை வந்து அவர் பிடிச்சிட்டார் இல்லையா. இப்போது நம்ம வீடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம எங்கேயாவது போயிடலாம், இந்த கலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹேர்லாம் கட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாருங்க. ஆனால் ஹீரோக்கு அந்த ஜமா முக்கியம்னு தோணுது. உடனே நம்ம ஹீரோடைய மாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் பிரச்சனை, என்ன வந்து இந்த ஜமாவில் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி வா வந்து நில்லு, ஆனால் இனிமேல் என்னை மாமான்லாம் கூப்பிடாத அண்ணான்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போத்துலேருந்து தான் நம்ம ஹீரோ இந்த தாண்டவத்தை அண்ணான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருந்துருக்கிறாருங்க. ஹீரோடைய அம்மா பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கிறாங்க, ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுக்கும் அவருக்கு ஆகிறதுல நீ போய் அவரோட ட்ரூப்லேயே சேர்ந்துருக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோடைய அப்பா இல்லை அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னோட எதிரிங்களாம் அவனோட எதிரிங்க ஆயிட முடியாது, அவன் அவனுக்கு பிடிச்சதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாருங்க. இந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னா ஊராக போய் நாடகமெல்லாம் போட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. அந்த நாடகத்தை பார்க்கும்போது ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. தான் இல்லாமல் இந்த நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. மன உளைச்சல்ல இவருக்கு குடிப்பழக்கமும் ஓவர் ஆகுதுங்க.
தன்னால் அந்த வேஷம் கட்டி ஆட முடியலையே அப்படின்ற வேதனையில் சும்மா அந்த கிரீடத்தை மாட்டிக்கிட்டு ஆடிட்டு அப்படியே கீழே விழுந்து அவர் இறந்தே போயிடுறாருங்க. ஸோ அவருடைய இழப்பு ஹீரோக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அப்பா இருக்கிற வரைக்கும் ஹீரோக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹீரோவை மதிக்கிறதே இல்லைங்க. ஹீரோவை ஒரு ஆளாக கூட அந்த குரூப்பில் இவங்க வச்சுக்கிறது கிடையாது. அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் எங்கே அவன் மேலே வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயம்தான். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நோம்பி சாட்டுறதுக்காக கடவுள்கிட்ட போகிறாங்க. அப்பவும் நம்ம ஹீரோவை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. எல்லோரும் சேர்ந்து இவனை துரத்துங்கன்னு தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. எப்போதுமே ஹீரோவை அக்கா அக்கான்னு சொல்லி ஒருத்தன் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் கை கொடுத்து தூக்கி விட்டு எப்போதுமே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா, உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் போய் நிற்கணும், போய் போராடு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்கே வந்து போராடிட்டு இருக்கிறாரு. இவன் எப்போதுமே கலாய்க்கிறவன், என்னடா அது இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்க, அவன் அத்தோட நிப்பாட்டிக்காம அங்க இருக்கிற எல்லாத்திட்டையுமே சண்டை போடுறான். இவன் என்ன இவனும் இந்த ஊருக்காரன் தானே, இவனுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க நிக்க வச்சிடறாங்க. சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே 11 வருஷமா வராத சாமி ஹீரோட உடம்புல வந்து இறங்குதுங்க. ஹீரோ தான் அந்த கலசத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது. அதுக்கப்புறம் விருப்பமே இல்லாம நம்ம ஹீரோட தலையில வச்சு அந்த கலசத்தை எடுத்துட்டு வராங்க. 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயில்ல கூழ் ஊத்துறாங்க. இப்ப பூனை நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண அந்த நபர்கிட்ட, என்னடா நல்லவனா எல்லாம் மாறிட்ட போல நல்லதெல்லாம் பண்ற அப்படிங்கும் போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய அம்மா ஒரு ஜோசியர்கார்கிட்ட போகும்போது இந்த கோயிலில் எப்போ கூழ் ஊத்துறாங்களோ அப்போதான் உனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க. ஸோ கூழ் ஊற்றணும்னா இங்கே நடக்கிற பிரச்சனை சால்வ் ஆகணும், அதனால தான் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனோட சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்ப ஊருக்கு வந்திருக்காங்க. ஹீரோனை பார்க்கறதுக்காக போறாரு. அப்போ நான் வரும்போது நீ என்னை விட்டுட்டு போனல, இப்போ நீ கூப்பிட்டுன்னு நான் வந்துடணுமா அப்படிங்கும்போது, நான் எதுக்காக அப்படி பண்ணன்றதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ரெண்டு பேர்த்தோட லவ் மேட்டரை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜமா விட்டு என்னை தூக்கி வீசிடுவாங்க. அப்போ என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறாது. என்னுடைய ஆசையே என்னோட அப்பா விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்றது தான், அதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, இருந்தாலும் நீ என்னை வந்து பஸ் ஸ்டாப்பில் கூட வந்து பார்க்கல, என்னை அப்படியே விட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சண்டை தாங்க. அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம தாண்டவம் பாத்துறாரு. இவர் கலசமெல்லாம் எடுத்ததுனால இவர் கேட்ட கேரக்டர் கொடுப்பாங்க, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து அர்ஜுனன் வேஷத்துல நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வந்து அந்த கிரீடத்தை எல்லாம் தொட்டி பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்த தாண்டவம் பாத்தீங்கன்னா, விட்டா இவன் வளர்ந்துருவான், இவனை வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த நடிப்புக்கான பாட்டை பாடு அப்படிங்கும்போது இவர் கரெக்டா பாடுறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டா நீ நடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாருங்க. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு வாத்தியார் ஆகணும் அப்படின்றது தான் உன்னுடைய கனவு, அதாவது இந்த ஜமாவை வந்து லீடு பண்ணணும் அப்படின்றது தானே கனவு, நீ வந்து வாத்தியாராக இருந்தால் இவங்கெல்லாம் வருவாங்களான்னு கேளு அப்படிங்கும்போது யாருமே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்னென்னா ஹீரோடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், இந்த சின்ன பையனுக்கு கீழே நம்ம இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்க்கலனா கூட இந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த மாதிரி பார்க்க வச்சு ட்ரிகர் பண்ணுறாரு. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு கேரக்டர் தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு மறுபடியும் பெண் வேடம் தான் கொடுக்குறாங்க. கர்ணனுடைய அம்மா கதாபாத்திரத்தை ஹீரோவை நடிக்க சொல்லிடுறாங்க. கர்ணன் கதாபாத்திரத்தில் இந்த தாண்டவம் தான் நடிக்க போறாரு. ஸோ கர்ணனுடைய அம்மா கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோக்கு அதை கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இவன் ரெகுலராக பண்ணக்கூடிய திரௌபதி கேரக்டரே கொடுக்கலாமே அப்படிங்கும்போது இங்கே நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி தாண்டவம் சொல்லிடுறாரு. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. கர்ணன் இறந்ததுக்கப்புறம் கர்ணனுடைய அம்மா வந்து அழுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுங்க. அந்த இடத்துல அழுகிறதுலையே இப்படியெல்லாம் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கண்ணில் இருந்தே கண்ணீர் வந்துடுது. அதை தாண்டவம் பார்த்து ரியலைஸ் பண்ணுறாரு, இவனுக்கு நேச்சுரலாகவே ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குதுங்க. எல்லோருமே மேக்கப்பை கலைக்கிறதுக்காக அங்கே போயிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் அங்கேயே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. பல விஷயங்களை நம்ம ஹீரோ தாண்டவத்துக்காக பண்ணியிருக்கிறாரு. தாண்டவத்தோட பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்குனதா இருக்கட்டும், தாண்டவத்தோடைய பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த ட்ராமாக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், நம்ம ஹீரோடைய அப்பா அவருக்கு பண்ண உதவியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இவர் பண்ண துரோகத்தையும் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த மேக்கப் பண்ணக்கூடிய ரூம்குள்ளே வராரு. ஹீரோடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தாண்டவத்துக்கான இறுதி சடங்கு நடக்குது. தாண்டவம் இறந்துட்டாரு. அடுத்த கட்டத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நியாயமாக நம்ம ஹீரோ தான் அந்த ஜமாவை டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஆனால் அந்த பெருமாள் அப்படின்றவர் எப்போ பார்த்தாலும் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா, அவர் இனிமேல் நான் தான் இந்த ஜமாக்கு ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்குறாரு. ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு யாருமே வரலங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வேஷத்தை டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு அந்த இடத்துக்கு வராருங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க. வந்தவர் நம்ம ஹீரோ கையில் தீப்பந்தத்தை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாரு. அந்த டான்ஸை பார்க்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த பெர்ஃபார்மன்ஸை விட ஹீரோ அர்ஜுனனாக பண்ண பெர்ஃபார்மன்ஸு டாப் நாச்சாக இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோவை வியந்து பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு ஆட்டத்தை ஆடி அந்த இடத்துல அப்படியே ஆக்ரோஷமாக உட்கார்றாரு. அந்த ஆக்ரோஷமே ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நாள்ரா என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இனி நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோடைய காதில் எனத்தையும் ஒன்று சொல்லிட்டு இறந்து
கொண்டு போவாங்க இல்லையா, அது என்னன்னா ஒரு வாட்டி அர்ஜுனன் கெட்டப்ப போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஆக்ரோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.